வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் மாபெரும் போராட்டம். நூற்றுக்கணக்கானோர் உணர்வெழுச்சியோடு பங்கேற்பு. திருகோணமலையில் வீதியில் மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. அதிர்ச்சியில் மக்கள். பாட்டியின் வீட்டில் இருந்த இளம் தம்பதியினர் செய்த காரியம். தமிழர் பகுதியில் அரங்கேறிய செயல். பல யுவதிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய தொழிலதிபர். இலங்கையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம். ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர் ஒருவருக்கு பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு. வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல்கள். இரணைமடு குளத்தின் 8 மான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அச்சத்தில் உறைந்து போயுள்ள கிளிநொச்சி மக்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மூளாய் சைவப்பிரகாச வித்தியாசாலையில் கடந்த 10 வருடங்களாக வரலாற்று பாடத்துக்கான ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சங்கானை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்தே இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள ஏனைய சில பாடசாலைகளுக்கு வரலாற்று பாடத்துக்கு 1க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் மூளாய் சைவப்பிரகாச வித்தியாசாலைக்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளரிடம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா கேள்வி எழுப்பியதோடு குறித்த வெற்றிடத்தை நிரப்ப துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நயனாதீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடுவதோடு நயனாதீவு மீனவர்கள் மீது கல்லறி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக வடமராட்சி வடக்கு மீனவ சங்க சமாசங்களின் உபதலைவர் வர்ணகுலசிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நயனாதீவு கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களின் ட்ராலர் படகுகள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்றன. இதனை தட்டிக்கட்டு நமது மீனவர்கள் மீது இந்திய மீனவர்கள் மிலைச்சத்தனமான முறையில் கல்லறி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் காயமடைந்த எமது மீனவர்கள் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக தலையிட்டு இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறல்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் இளைய புதல்வரான சமீந்திர ராஜபக்சவை 3வது சந்தேக நபராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பெயரிட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருகின்ற இவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். கடந்த கால அரசாங்கத்தின் பொழுது ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் $1 மில்லியன் பெறுமதியான நிதி மோசடி தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக பிரான்சை தளமாக கொண்டு ஏர்பஸ் நிறுவனம் சுமார் $16.84 மில்லியன் கையூட்டலாக வழங்க இணக்கம் வெளியிட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலப்போதில் இடம்பெற்ற இந்த ஊழலில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா விஜயநாயக் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது. மதுகம போலீஸ் நிலையத்தில் தோட்டாக்களுடன் கைத்துப்பாக்கி ஒன்று காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அந்த போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுகம போலீஸ் நிலையத்தில் இருந்து கைத்துப்பாக்கி ஒன்று 10 தோட்டாக்களும் காணாமல் போயிருந்ததாக நேற்று அறிவிக்கப்பட்டது. மதுகம போலீஸ் நிலையத்தின் உபசேவை பொறுப்பில் இருந்து கைத்துப்பாக்கியும் 10 தோட்டாக்கள் அடங்கிய மேகசின் ஒன்றுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. ஆவணங்களை பரிசோதித்த வேளையில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் அவை காணாமல் போயுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் அமைந்துள்ள பாதசாரி கடவையில் இன்று காலை நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சடலமாக கிடந்த நபரை பார்த்த பொதுமக்கள் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவலை வெளியிட்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்த திருகோணமலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். குறித்த நபர் விபத்தில் உயிரிழந்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
புத்தளம் போலீசாரின் நச்சுப் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது 524 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனைமடுவு பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 23 வயதினையுடைய தம்பதியினரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று புத்தளம் மெல்லன்குளம் பகுதியில் வைத்து குறித்த சந்தனவர்கள் கைதாகினர். இவர்கள் இம்பாகமோ பகுதியில் உள்ள தமது பாட்டின் வீட்டில் தங்கியிருந்து போதைப் பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை போலீசின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி சுமார் 80 லட்சம் ரூபாய் என்று போலீசார் குறிப்பிட்டனர். போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புத்தளம் மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிப்பகுதிகளில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்யும் தம்பதியினர் குறித்து போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்தன. இதன் அடிப்படையில் சுமார் 1 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட ரகசிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து போதைப் பொருளை கடத்தி சென்ற வேளையில் குறித்த தம்பதியினர் கைதாகியுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் இந்த தம்பதியினர் நேரடி தொடர்புகளை பேணி வந்திருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். வவுனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிபுலோயா திட்டத்துக்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று உணர்வெழுச்சியுடன் நெடுங்கடியில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த குறித்த எதிர்ப்பு போராட்டம் காலை 10:30 மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது. இதன் பொழுது கிபுலோயா திட்டத்துக்கு எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கணி பிரதேச செயலகம் வரையில் ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். அங்கும் மக்கள் ஒன்று கூடி தங்களது எதிர்ப்பு போராட்டத்தை வெளிப்படுத்தியதோடு நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கினர். குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளைச் சார்ந்த M.A. சுமந்திரன், CVK சிவஞானம், ஸ்ரீஷ் பிரேமச்சந்திரன், துளசி, சந்திரகுமார், பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்தியலிங்கம், ஸ்ரீதரன், ரவிகரன், சாணக்கியன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட M.A. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டனர். தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது. ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பெரும்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திரைக்களங்களின் மூலமாக அமல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பெரும்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பெரும்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது. இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிவுலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதாவது இனப்பெரும்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சிகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும்
அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் தொடர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். இலங்கை அரசாங்கம் இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் என்பது மிக வேகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்பது விவசாய அபிவிருத்தி என்ற பேரிலும் நீர்ப்பாசனம் என்ற பெயரிலும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கிழக்கு மாகாணம் மிக பெருமளவில் சிங்கள குடியேற்றம் நிறைந்த பிரதேசமாக அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகாவலி என்ற பெயரில் மட்டக்களப்பிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களில் இவர்கள் 25, அதாவது வடக்கு மாகாணத்தில் 25% சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது. 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு தெரியும். மகாவலி எல்வலியத்திற்கு மகாவலி தண்ணி பெற மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் மகாவலி எல்வலியம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்டு குடியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை. அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து 10,000 ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள், வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த மண்ணில் இருந்து விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது. நெடுங்கேணி, மாங்குளம், பவனிக்குளம், மடு ஈராக அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய குடியேற்றங்கள் என்பது வவுனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாவில் என்ற ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் வவுனியாவிலும் முல்லைத்தீவை முன்னைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான். ஆகவே வந்திருக்கக்கூடியவர்கள் சமத்துவம் பேசுவார்கள், இனவாதி இல்லை என்றுவார்கள், மதவாதி இல்லை என்றுவார்கள். ஆனால் செய்கிற அனைத்து விடயங்களும் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவும் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் விரோதமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை கட்டுப்படுத்த வேண்டிய, இதனை நிறுத்த வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் முழு தமிழ் மக்களுக்கும் உரித்தானது. இதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எங்கள் அனைவருக்கும் உரித்தான ஒரு பொறுப்பு. இது நிப்பாட்டப்பட்டால்தான் இந்த மண்ணினுடைய மன்னன் வாழ்ந்த இந்த மண்ணினுடைய இந்த பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான குடியேற்றங்கள் நிறுத்த வேண்டும். இந்த கிளியோயாவுடன் இதற்கு மேலதிகமாக அது உட்பட இது எந்த விதமான குடியேற்றங்களும் அல்லது மகாவலி என்ற பெயரில் யாரும் நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. ஆகவே இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இனவாத முத்திரை தாவி செய்து பூச வேண்டாம். எங்களது காணிகளை, எங்களது வளங்களை நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல. சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை. தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை, தமிழ் மக்களின் குலத்தை, தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம். போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது. அரசாங்கம் இதை கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
18 வயதுக்குட்பட்ட பல 11 வயது பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு மற்றும் புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவலை வெளியிட்டுள்ளது. குறித்த நபர் கண்டி பேரதனிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த சந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் 18 வயதுக்குட்பட்ட 36க்கும் மேற்பட்ட யுவதிகளை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் குறித்த ஊடகம் தகவலை வெளியிட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சந்தேக நபருக்கு எதிராக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். வடமாகாணத்தில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பெரும்போக அறுவடை நடைபெற்று வருகின்ற நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியான மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைமடு குளத்தின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக குளத்தின் நீர்மட்டம் தற்பொழுது 36 அடி 6 அங்குலமாக உயர்வடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குளத்தின் 8 வான்கதவுகளும் தலா அரை அங்குலம் வீதம் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குளத்தை அண்டி வாழ்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது.